இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ரவி தியாகராஜன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்க என்னமோ ஏதோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னமோ ஏதோ இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஹீரோ கௌதம் கார்த்திகை பிரபு ஃபஸ்ட்டு சீனே கடத்திட்டு போகிறாரு. கடத்திட்டு போகிற வழியில் கௌதம் கார்த்திகை மிரட்டி, உன்னுடைய கதை என்னடா அது சொல்கிறா அப்படின்றாரு. அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வேறு வேறு ஆட்களை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க. இந்த ரெண்டு பேருமே ஒரு கல்யாணத்துக்கு வர்றாங்க. அந்த கல்யாணத்துடைய மாப்பிள்ளையை ஹீரோயின் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த கல்யாணத்து பொண்ணை தான் ஹீரோ லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த ரெண்டு பேரும் தண்ணியை போட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு தொடர ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கும்போதே மறுபடியும் வேறு வேறு ஆட்களை லவ் பண்ணுறாங்க. அந்த லவ்வும் மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் லைஃப்பில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. தெலுங்கில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான அலமுதலிந்தி படத்தோடைய ரீமேக் தான் இந்த படம். இந்த படம் தெலுங்கில் சூப்பர் ஹிட்டாக போச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்போ தமிழில் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு படம் ஒரு மொழியில் சூப்பர் ஹிட் ஆகிருந்ததுனால மட்டுமே இன்னொரு மொழிலையும் ஓடிடணும் அப்படின்னு எந்த சட்டமுமே கிடையாது. இந்த மொழிக்கும் அந்த கதையில் ஏதாவது ஒரு புது விஷயம் இருந்தால் மட்டும்தான் இந்த மொழிலையும் ஓட வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கையில் இந்த படத்தோடைய கதையிலையோ அல்லது காட்சி அமைப்புகள்லையோ இந்த மாதிரி தமிழில் லட்சம் படம் வந்துருச்சு. அதுவும் போக இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுடைய தேர்வு அந்த படம் அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் படத்தில் ஃபஸ்ட்டு சீனே பிரபு வந்து ஹீரோவை கடத்திட்டு போவார். ஆனால் அந்த படத்தில் ஆசிஷ் வித்யார்த்தி ஹீரோ நானியை கடத்திட்டு போவார். ஆசிஷ் வித்யார்த்தி கடத்தும் போது ஒரு வில்லன் ஹீரோவை கடத்துறானே, கதை எங்கே போகுமோ அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பிரபு ஹீரோவை கடத்தினா என்ன பண்ணுவார்? அவரும் ஒரு ஹீரோ. தமிழ் பட சட்டப்படி ஹீரோனா நல்லவராக தான் இருப்பார். அப்புறம் என்ன சஸ்பென்ஸ் இருக்குது கதையில்? இந்த படத்தை தெலுங்கில் பார்த்தீங்கன்னா லவ் சீனாக இருந்தாலும் சரி, சீரியஸான சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே காமெடி கலந்து தான் கொண்டு போயிருப்பாங்க. அதனால் படம் எந்த சீன்லேயுமே போர் அடிக்காது. ஆனால் தமிழில் வளவளன்னு எடுத்து வச்சுருக்காங்களே தவிர காமெடி எந்த சீன்லேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிகர் நடிகைகள் தேர்வில் இந்த படம் தெலுங்கில் நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வாங்கி கொடுத்துச்சு. அதே போல் இந்த படத்துடைய டைரக்டருக்கு பெஸ்ட் ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு அவார்டு வந்திருக்கு. அப்படின்னா அந்த படம் எவ்வளோ நேர்த்தியாக இருந்திருக்கும் அப்படின்றது பாருங்கள். அதே போல் அந்த படத்தில் ஹீரோவை நடித்த நானி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ஹீரோ கௌதம் பூரா போய்கிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படி தான் கௌதம் கார்த்திக் மாதிரி ஒரு வளர்ந்து வர்ற ஒரு நடிகர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டியிருக்காரு. அதுக்கு எல்லா நிருபர்களும் வந்திருக்காங்க. வந்த நிருபர்கள்லாம் வழக்கம் போல் இந்த $1 மில்லியன் கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, ஃபிசிக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அப்புறம் நீங்கள் இந்த படத்தில் டூப்பே இல்லாமல் ஹெலிகாப்டர்லேருந்து ஏரோப்ளேனுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாமே, இப்படியான $1 மில்லியன் கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு எதிர்த்த மாதிரி கடுப்பாகி போய் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அதை கவனிச்சுட்டே இருந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், என்ன நீங்கள் ரொம்ப நேரமாக சும்மாவே உட்காந்துருக்கீங்க, எந்த கேள்வியுமே கேட்கல அப்படின்னு இருக்கான். உடனே அவர் கேட்டிருக்காரு, ஏப்பா நீ நடிக்க வரலன்னா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்டிருக்காரு. நடிக்க வரலன்னா நான் ஐஏஎஸோ ஐபிஎஸோ படிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு இருக்கான். அதான் நடிக்க வரல, படிக்க போக வேண்டியதானே அப்படின்னு இருக்காரு. அவருக்கு என்ன கோபமோ? எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.